கடலைக்கு தண்ணி பாய்க்க வந்திருக்கோம். ஏன் வயக்காட்டில் கடல மசால் பயிரிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. ஏன் தண்ணி தட்டுப்பாடுனா கடல மட்டும் எப்படி பாயுன்னு கேட்டிங்கன்னா, கடல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7ஆம் பக்கத்துலேருந்து 8ஆம் பக்கம் பாய்ஞ்சா போதும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடல போட்டிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வாய்க்கார வெட்டி தான் கடல போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெப்பாச்சலாக பாய்ந்த அளவுக்கு நம்ம கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது. ஆனால் கிணறு பார்த்தீங்கன்னா 110 அடி ஆழம் உள்ள கிணறு. மொத்தமே பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு பெருக்கே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 மரக்காவடு மட்டும் கடலையை போட்டு நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஒரே மெயின் வாய்க்காலில் நம்ம கடலைக்கு தண்ணியை பாய்க்க மாட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வால்வு வச்சு தான் தண்ணி பாய்ப்போம். 3 பைப்பு கிணத்துக்கு மேற்கு பக்கமாக, தெற்கு பக்கமாக, கிழக்கு பக்கமாக அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பாய்ப்போம். ஏன் 3 பைப்பு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவும் தண்ணி மிச்சமாகவும் பாயும். ஏன்னா 10 மரக்காடு பாயும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 பைப்பாக வச்சோம்னா ரொம்ப சீக்கிரம் பாய்ஞ்சிடும். அதனால தான் 3 பைப்பாக வச்சுருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைனோட வால்வு ஃபுல்லாகவே. இங்கே நம்ம எந்த டைரெக்ஷனில் ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே போகும். அதை பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணி பாய்க்கிறதுக்கு. தண்ணி பாய்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் உள்ள பைப்பில் பார்த்தீங்கன்னா கிழக்கணிக்கு எப்படி நம்ம தண்ணி பாய்க்க போகிறோம் அப்போது பார்த்தீங்கன்னா வாம்படியை ஒவ்வொன்றா அடைச்சிக்கிட்டே போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 1 டன் ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அதுக்கு தான் 1 டன் நம்ம பாய்ச்சிட்டு போகிறோம். போன முறையில் நம்ம எப்படி பாய்ச்சிருந்தோமோ அதே தான் அப்படியே கண்டினியூ பண்ணணும். கிழக்கணி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாம்படையாக அடைச்சிட்டு போகணும். கிழக்க போய்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டிடும். முட்டினதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கணிக்கு வரையில் ஒவ்வொரு வாம்படையாக நம்ம திறந்துட்டு வரணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஈஸியாகவும் பாயும், சுலபமாக பாயும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையில் இருக்க பைப்பை நம்ம ஓப்பன் பண்ணி ஈஸியாக நம்ம தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். ஏன்னா 10 மரக்காடுங்கும் போது ஒரே வாம்படையில் விட்டோம்னு பார்த்தீங்கன்னா வாம்படை உடைக்கலாம், இல்லை ரொம்ப டயம் எடுக்கலாம். கடலையில் ஏன் இப்போ ரொம்ப கொலையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலை பார்த்தீங்கன்னா இப்போ தான் மருந்து அடிச்சிருக்கோம் களைக்கொல்லி. ஏன் களை வெட்டலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு களைக்கொல்லி தான் அடிப்போம், 2வது தான் களை வெட்டுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2வது நம்ம களை வெட்டையில் பார்த்தீங்கன்னா புல் அதிகமாக இராது. ஆட்களை வச்சு மண் அணைக்க சொல்லுவோம் ஒவ்வொரு கடலைக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல கடலை க்ரோத் வைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வற்றச்சாணத்தி குளம் அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சிருக்கோம். இந்த கடலையோட ஒவ்வொரு க்ரோத்தையும் நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது விவசாயிக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க.